இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை துளிர்க்கும். யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். சாதாரணமாக ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். சாதாரணமாக தேவன் படைத்ததான அந்த மரமே வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப துளிர்க்கும் போது எங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து போனதாகவோ அல்லது உலர்வடைந்து போனதாகவோ நாங்கள் நினைக்கும் பொழுது தேவன் மறுபடியும் துளிர்க்க பண்ணுவார். ஒரு சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். இந்த காரியம் இப்படியே முடிந்து விட்டதென்றோ அல்லது உலர்வடைந்து விட்டதென்றோ நாங்கள் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கும்போது கூட நாங்கள் விசுவாசிக்கிறோமாக இருந்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். நாங்கள் விசுவாசித்தால் மறுபடியுமாய் அந்த காரியத்தை தழைக்க செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். எப்போவுமே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவன் மரித்தோரையை உயிர்த்தெழும்ப செய்கிறவர் என்று. மரித்தோரையே எழும்ப செய்யும் வல்லமையுடைய தேவனுக்கு உலர்வடைந்து போன எலும்புகளை எழும்ப செய்கிறது லேசான காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாராளினுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், சாராளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாதிருந்த போது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனாலும் சாராள் நம்பிக்கையற்றவராக இருக்கிறார். சாராளின் கர்ப்பம் செத்து போனதாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு பொழுதும் செத்து போகாது. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய கர்ப்பத்தை மறுபடியுமாய் துளிர்க்க செய்தது. அவர்கள் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி எங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்ய தேவனால் கூடும். சாதாரணமான மரமே வெட்டி போடும்போது திரும்ப தழைக்கும் போது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நிழலில் தங்குகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்க செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். Have a full day.